மாதம் பயணத்துல என்னென்ன பாடங்களை கற்றுக்கீங்க? 7ஆம் ஆண்டு அடியை தூக்கிறீங்க. நிறைய பாடங்கள். எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம். எது செய்ய வேண்டிய அவசியம், எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம். எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து 70 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இல்ல, கட்சியின் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா, கோயம்புத்தூர்ல தோத்துட்டீங்களே அப்படிங்கும் போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்கிற கணக்கு நான் பார்த்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது 1728 ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க. அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை. 90,000 people ஓட்டே போடல. அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி. கமலஹாசன் தோல்வி விடுங்க, அது கடைசி பட்சம். கட்சி ஆரம்பிச்சு 6 வருஷம் ஆச்சு. மக்களுக்கு செய்த சாதனையா நீங்க என்ன பாக்குறீங்க? இன்னும் நாங்க பாண்டில் கையெழுத்து போட்டு வாங்கல எதுவும். அது முதல் சாதனை, கடைசி சாதனையும் அதுதான், என்ன உச்சகட்ட சாதனையும் அதுதான். எந்த பாண்டிலையும் நான் கையெழுத்து போட்டு யாருக்கு, ஆனா அது உங்களுக்கு யாரு கொடுப்பாங்கன்னா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அடுத்த படம் பண்ணி கொடுக்குறேன்னா பாண்டில் கையெழுத்து போட்டுருவாங்க. கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறவங்க ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா? ஆனா வாங்கல. அங்கிருந்து ஆரம்பித்த பல சாதனைகள் இருக்கிறது. அதை இப்ப சொல்ல வேண்டியதில்லை, நேரம் வரும்போது. இல்ல, இன்னொன்னு, நீங்க என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும். கிராம சபைங்கிறத நான் கண்டுபிடிக்கல. அது ஏற்கனவே இருந்தது, காந்தியார் சொன்னது. ராஜீவ் அவர்கள் அதை வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது. 25 வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான். இதுக்கு அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது. அதுக்கு எலெக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லைங்க, தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம். It can be faster. I've been watching other nations who have been behind by 30 years as compared to India. But we are moving slowly because we are full of hyperbole and very little action. நான் ஏற்கனவே ஒரு 1.5 மணி நேரம் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை திருப்பி சொல்லணுமா?